டெல்லியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் போராட்ட களமாக மாறியது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பார்வையில் தருகிறார் செய்தியாளர் ராஜீவ். போராட்ட களமாக மாறிய சட்டசபை, கூடுதல் விவரங்கள் என்ன, உங்களுடைய பார்வையில் பதிவு செய்யுங்க. பூங்குழலி, முதல்வர் கெஜ்ரிவால் கைதுக்கு பின்பு ஆம் ஆத்மி தொடர்ந்து போராட்டங்களை ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயற்சித்த போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இதற்கிடையில முதல்வர் காவலில் இருந்தபடி வரக்கூடிய அந்த கோடை காலத்தை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதேபோல சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலை குறித்து மாநில அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அதில் அனைத்து மருந்துகள் அதேபோல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சட்டசபை சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை டெல்லியில் நிலவும் அந்த சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தயார் நிலை ஆகட்டும், அதேபோல டெல்லியில் நிலவும் இந்த குடிநீர் பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு ஆலோசனை மேற்கொள்வதற்காக இந்த ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவைக்கு வந்திருந்த ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வருடைய அந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதேபோல மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். சட்டப்பேரவையின்குள்ளே உள்ளே நுழையும் பொழுது அவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து பாஜகவினருக்கு எதிராக இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதேபோல குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களில் அந்த சிறப்பு கூட்டமும் தொடங்கியிருந்தது. ஆனால் கூட்டம் தொடங்கிய பின்பு ஆம் ஆத்மி கட்சியினர் மோடி தலைமையிலான பாஜக அரசை கண்டித்தும் முதல்வருடைய அந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் அந்த முழக்கங்களை எழுப்ப ஆரம்பித்திருந்தார்கள். தொடர்ந்து நேரம் கடந்து செல்ல அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் காரணமாக இந்த சிறப்பு கூட்டத்தொடரும் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்து இந்த கூட்டத்தொடரை ஒத்திவைத்திருந்தார். இதற்கிடையில டெல்லியினுடைய பல்வேறு பகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சியினர் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில பாஜகவினரும் முதல்வர் பதவியை கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அதே போல சிறையில், அதாவது அந்த காவலில் இருக்கும் பொழுது அவர் அந்த சட்ட விதிகளை மீறி கடிதங்கள் அந்த உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பாஜக தலைமையில் ஒரு புகார் மனுவும் டெல்லி காவல்துறை ஆணையரிடம் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பரபரப்பான ஒரு சூழலில் டெல்லி களமானது தற்போது இருக்கின்றது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.